அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுக்கான அதிர்ஷ்டம் மோதிரம் தங்கமா அல்லது வெள்ளியா என்பதை பற்றிய ஆன்மீக விளக்கம் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழ உள்ள விஷயங்கள் முன்கூடியே கணிக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான். உலகில் உள்ள ஒவ்வொரு நவகிரகத்துடன் தொடர்புடையவை என கூறப்படுகிறது. பூமியில் வெள்ளி, தங்கம் மற்றும் காப்பர், இரும்பு என பல்வேறு வகையான உலோகங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் கிரகத்துடன் தொடர்புடையவை என நம்பப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜோதிடங்கள் அதிர்ஷ்ட மோதிரம் அணிய சொல்லுகிறார்கள். அந்த வகையில் உங்கள் ராசிக்கான உலோகம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஏதே ஒரு உலோகத்துடன் தொடர்பு உண்டு. உதாரணமாக சில ராசி தண்ணீரில் உறுப்புடன் தொடர்புடையவை, மற்றவை நெருப்பு உறுப்புடன் தொடர்புடையவை. அதேபோல் 12 ராசியும் உலோகத்துடன் தொடர்புடையது. கிரகங்களின் பெயர்ச்சி சில ராசியினருக்கு அசுப பலன்களை வழங்கும். அதற்கு சரியான பரிகாரம் பலவீனமான கிரகத்தை நிலையாக வைப்பதுதான். சில உலோகங்களை அணிவதன் மூலம் அல்லது வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் உடல் மற்றும் நிதி நன்மைகளை பெறலாம். உங்கள் ராசி அடையாளத்தின்படி எந்த உலோகம் உங்களுக்கு பொருந்தும் என தெரிந்து வைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறப்பான பலனை வாரி வழங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. உண்மையில் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களுக்கும் உலோகங்களுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. தங்கம் மற்றும் தாமிரம், சந்திரன், வெள்ளி, செவ்வாய், தாமிரம், வியாழன், தங்கம் மற்றும் சனி, ராகு மற்றும் கேது, இரும்பு ஆகியவை கிரகங்களை சூரியன் கட்டுப்படுத்துகின்றன. தங்கம் சூடாகவும் வெள்ளி குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஜோதிடத்தில் சூரியனின் தலை சின்னமாகவும் சனி பாதங்களின் அடையாளமாகவும் இருக்கிறது. சூரியனும் சனியும் இருந்தால் தந்தை மகன் உறவு இருக்கும். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அல்ல. ஆயுர்வேதம் எப்போதும் உங்கள் தலையை குளிர்ச்சியாகவும் பாதங்களை சூடாகவும் வைத்திருக்கும் என்ற கூறப்படுகிறது. தங்கம், வெள்ளி அல்லது நகைகள் போன்ற உலோகங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும். தங்கத்தை ஆளும் கிரகம் சூரியன் என்றும் கருதப்படுகிறது. எனவே சூரியன் ஆளும் ராசிகளான மேசம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீன ராசிக்காரர் தங்கள் அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லது. அதாவது நாங்கள் கூறிய மேசம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் தங்கம் அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் ராசியானது சூரியனின் தொடர்புடைய ராசிகளாக இருப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் தங்கத்தை அணிந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த கஷ்டம், அதாவது உங்களுக்கு ஏதேனும் சனி பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, குழந்தை பேரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தீர்கள் என்றால் அது ஒரு கிரகத்தினுடைய வலு இல்லாமல் இருப்பது தான். அந்த கிரகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் உங்களுடைய சக்திக்கேற்ப தங்கம் உங்கள் ராசியில் இயல்பாகவே இருப்பதனால் அதனை மனதில் நினைத்து கொண்டு அதனை செயல்படுத்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை அள்ளி தரக்கூடியது. அடுத்ததாக சந்திரனுடைய தொடர்புடைய ராசியாக மிக சிறப்பாக இருக்கின்ற ராசியில் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த ராசியில் நீங்கள் கடந்து கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக மேலே கூறியபடி அந்த ராசியில் இருக்கும் மேஷம் மற்றும் மீனம் இந்த மாதிரியான ராசியில் தங்கத்துடைய தொடர்புடையது போல வெள்ளியுடன் தொடர்புடைய ராசிகளும் இருக்கின்றன. குறிப்பாக சந்திரனுடைய தொடர்புடையது வெள்ளி. அதாவது வெள்ளி ஆளும் கிரகம் சந்திரன். எனவே சந்திரன் ஆட்சி செய்யும் கிரகங்களான ரிஷபம், கடகம், துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளி அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆகமையினால் நாங்கள் கூறிய இந்த ராசியினர்கள் ரிஷபம், கடகம், துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளி நல்ல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க உள்ளது. நீதியின் கடவுளான சனி பகவானுக்கு தொடர்புடையதாக இரும்பு உலோகத்துடன் தொடர்புடையது. எனவே சனி பகவான் ஆளும் ராசிகளான கும்பம், மகரம் ராசியினருக்கு இரும்பு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. ஏகமையினால் நீங்கள் இந்த இரும்புடன் தொடர்புடையதை அணியலாம்.
தங்கத்தைப் போலவே தாமிரமும் சூரிய பகவானுடன் தொடர்புடையது. சூரியன் ஆட்சி செய்யும் ராசிகளான மேசம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த உலோகத்தை அணிந்தால் சூரிய பகவானின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வியாழன் பகவானுடன் தொடர்புடையது பித்தளை. பித்தளை உலோகத்தை ஆளும் கிரகம் வியாழன். இந்த உலோகம் மேசம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசியினருக்கு நிறைய பலன்களை தரும். ஆகமையினால் வியாழன் பகவானுடன் தொடர்புடைய பித்தளையில் நீங்கள் மோதிரம் செய்து போட்டு கொண்டீர்கள் என்றாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதன் ஆளும் உலோகம் வெண்கலம். வெண்கலம் புதன் கிரகத்துடன் தொடர்புடையது. எனவே மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள் வெண்கலம் அணிந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்கிரம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான உலோகத்தை பயன்படுத்துவதன் மூலம் கிரக தோஷம் நீங்கும். உங்களுக்கான உலோகத்தை மோதிரமாகவோ சங்கிலியாகவோ அல்லது வளையலாகவோ அணிவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர வல்லது. ஒருவரின் வாழ்க்கையில் நிகழ உள்ள விஷயங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஜோதிடத்தை நம்பி இந்த உலகத்தில் 90% நம்பி நீங்கள் தாராளமாக ஜோதிடத்தில் இறங்கலாம். குறிப்பாக 10% அந்த ஜோதிடரின் அனுபவம் குறைவாக மட்டுமே அது சொல்லக்கூடியது பலன் பலிக்காமல் போகிறது. ஆகமையினால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஏதேனும் சந்தோஷம், ஏதேனும் தடங்கள், இதனை முன்கூட்டி அறிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தின் மூலம். அவற்றால் நீங்கள் எந்த சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் பெண் இந்த மகனுக்கு இந்த பெண்ணை கொடுங்கள், இந்த பெண்ணுக்கு இந்த மகனை கொடுங்கள், இவர் நன்றாக பார்த்து கொள்வான் என கூறி இந்த மாதிரியான செயல்களில் உள்ளே இறங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். நண்பனாக இருக்கிறானே, எந்த ஒரு பத்திரப்பதிவும் தேவையில்லை. இந்த பெரிய தொகையை எடுத்து போய் நம்பிக்கை என்ற அடிப்படையில் இவ்வளவு வட்டி போட்டு நீ எனக்கு பணத்தை இந்த வருடத்திற்குள் கொடுத்து விடு என கண்மூடித்தனமாக நண்பர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுவது, இது எல்லாமே உங்களுக்கே நஷ்டமாக போய்விடும். ஆகையினால் ஜோதிடம் ஒரு முக்கிய பங்காக உள்ளது. உலகில் உள்ள 3 நவகிரகத்துடன் தொடர்புடையது என கருதப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.